ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி நாம எல்லாருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். பொதுவா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே அதுக்கான வேலைப்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒவ்வொரு ஏரியாக்கள்லயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அழகான விநாயகர்கள்லாம் வடிவமைச்சு அதை ஏரியால வச்சு அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே அந்த விநாயகரை வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லாம, நாம சின்ன சின்ன விநாயகர்கள வாங்கி வீட்லயும் வச்சு, அவருக்கு பிடிச்சது எல்லாம் செஞ்சு வச்சு, கோலாகலமா கொண்டாடுவோம். இதுதான் நம்மளோட பழக்கம், வழக்கம். இது நம்ம எப்பவுமே வருஷம் வருஷம் செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். பொதுவா விநாயகர் சதுர்த்திய இந்தியா ஃபுல்லாவே கொண்டாடுவாங்க. பல இடங்கள்ல பலவிதமா கொண்டாடுவாங்க. அதுவும் நமக்கு தெரியும். விநாயகர் சதுர்த்திய தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுட்டு ஒரு சிலர் அன்னைக்கு சாயந்தரமே அந்த விநாயகர்களை கொண்டு போயிட்டு கடல்லையோ ஏரிகள்லையோ குளங்கள்லையோ கரைச்சிருவாங்க. இன்னும் பெரிய பெரிய சிலைகள் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விநாயகர் சதுர்த்தி கொண்டாடின அந்த டேல இருந்து அடுத்த 3வது நாளோ இல்லாட்டி 5வது நாளோ அந்த விநாயகர்களை ஒரு பெரிய பெரிய லாரிகளோ டிராக்டர்களோ வச்சு அதை ரொம்ப பிரம்மாண்டமா அலங்கரிச்சு ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க. ஊர்வலமா எடுத்துட்டு போறப்போ மேல தாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு அவ்வளோ சூப்பரா களை கட்டும் அந்த திருவிழா. அதை பார்க்கறதுக்காகவே வழி ஃபுல்லாவே அவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் விநாயகரை ஊர்வலமா கொண்டு போயிட்டு பெரிய பெரிய கடல்கள்லையோ ஏரிகள்லையோ நாம கரைச்சிருவோம். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள்ல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. ஆனா குறிப்பா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா அது வடநாட்டு சைட்ல தான் இன்னும் பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. நம்ம ஒரு நாள்ல இருந்து 3ல இருந்து 5 நாள் வரைக்கும் கொண்டாடுவோம். ஆனா வடநாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய கொண்டாட்டம் இருக்க செய்யும். அதுவும் ட்ரெண்டிங் விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விதவிதமான விநாயகர்களை வடிவமைச்சு வழிபடுவாங்க. அதை ஊர்வலமா கொண்டு போறப்போ ஆயிரக்கணக்கான பேர் அந்த விநாயகரை கூட செல்ஃபி எடுப்பாங்க. அந்த விநாயகரை வீடியோஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள்ல ரொம்பவே வைரல் ஆகும். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு. அதுக்கான வழிபாடுகளும் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஊர்கள்லையும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விதமா கொண்டாடிக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு விதமா ஊர்வலத்தை நடத்திக்கிட்டு வராங்க. அப்படி பார்க்குறப்போ வடநாட்டுல நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா தெலுங்கானால இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை தான் இப்போ நீங்க எக்ஸ்க்ளூசிவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பொதுவா நாம எல்லாருமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இனம் இது எல்லாத்தையும் கடந்துதான் எல்லா பண்டிகைகளையும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். முஸ்லீம் பண்டிகை அப்படின்னாலும் அதுக்கு கிறிஸ்டின்ஸும் சரி இந்துக்களும் சரி ரொம்பவே சப்போர்ட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்றாங்க. அதே மாதிரி தமிழர்களுக்கு ஒரு பண்டிகை அப்படின்னாலும் அதுக்கு முஸ்லீம்ஸும் சரி கிறிஸ்டின்ஸும் சரி ரொம்பவே கை கொடுத்து அவங்களோட சேர்ந்து அதை கொண்டாடுறாங்க. இப்படிதான் இந்தியா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜாதி மதம் இனம் இது எல்லாத்தையும் கடந்து பண்டிகைகள் கொண்டாடப்படுது. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விநாயகர் ஊர்வலம் எக்ஸ்க்ளூசிவா ஹைதராபாத்ல நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் ஊர்வலம் நடக்கிற அன்னைக்கு ஒவ்வொரு தெருக்கள்லயும் பாத்தீங்கன்னா சாப்பாடு போடுறது, தண்ணி கொடுக்கறது, மோர் கொடுக்கறது, ஜூஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் எல்லாருமே சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மத்த மதத்துல இருக்கிறவங்களும் சேர்ந்து இந்த ஊர்வலத்துக்கு ரொம்ப உதவியாவும் ரொம்ப கொண்டாட்டமாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு சின்ன குறையுள்ள ஒரு விஷயம், ஒரு குறைபாடு அப்படின்னா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோல விநாயகர் ஊர்வலம் வருது. அதை மக்கள் எல்லாம் கோலாகலமா கொண்டாடி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா மசூதி தர்காலாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு பெரிய பெரிய ஸ்கிரீன் போட்டு மூடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது ஏன் அப்படின்னா இந்த ஊர்வலத்துக்காக அவங்க அந்த மாதிரி மூடி வச்சிருக்காங்க. மேபி அது அவங்களுடைய ஒரு நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கமா இருக்கலாம். அதனால இந்த ஊர்வலம் நடக்கும்போது தர்காக்களை மூடி வைக்கிறாங்க. ஆனாலும் அவ்வளோ ஒரு கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் அந்த விநாயகர் ஊர்வலத்தை தன்னோட செல்போன்ல அழகா வீடியோ எடுத்து அதை ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு இருக்க காட்சியையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எல்லாருமே எல்லா இடத்துலயும் ஒத்துமையா தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் காட்டியிருக்காங்க. அது ஏன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இந்த வீடியோஸ் எல்லாமே இன்னைக்கு ஹைதராபாத்ல விநாயகர் ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் வியூவர்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோவை உங்களுக்காக நாங்க எடுத்திருக்கோம்.
இந்த விநாயகர் ஊர்வலத்துல வரவங்களுக்கு முஸ்லிம்ஸே பார்த்தீங்கன்னா, சாப்பாடு குடுக்கறது, தண்ணி குடுக்கறது, ஜூஸ் குடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த ஊர்ல ஃபுல்லாவே எல்லா மசூதிகளுமே இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதுதான் ஏன் அந்த வித்தியாசம் அப்படின்னு மட்டும் எங்களுக்கு தெரியல. நான் சொன்ன மாதிரி மேபி அது அவங்களுடைய நடைமுறை பழக்கவழக்கமா இருக்கலாம். பட் இருந்தாலும் ஜாதி, மதம், இனம் இது எல்லாத்தையும் கடந்தது தான் ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லி இந்தியால நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல எல்லாமே எந்த அளவுக்கு சிறப்பா நடக்குதோ, அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விஷயமும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு.